ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேண்டமாக பெருசாக வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ளீட் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பின்னாடி ஷோல்டர் லென்த் விடுறதுக்கு முன்னாடியே ஸோ நமக்கு எவ்வளோ சைஸ் வேணும். இப்போ வந்து ஒல்லியாக இருக்கும் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி ஃப்ளீட் வைக்கலாம், குண்டாக இருந்தால் வைக்க முடியும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட பஸ்ட் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட் ஃப்ளீட் மட்டும் நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வர எல்லா ஃப்ளீட்டுமே வந்து சின்னதாக வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ குண்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே வந்து நிறைய ஃப்ளீட் வச்சு சாரீ வந்து கட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து சும்மா பெருசாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஈவனாக வந்து நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது கேட்ச் கிளிப்பு இல்லை இந்த மாதிரி சக்ஷன் கிளிப் வந்து இங்கே கரெக்டாக. ஸோ இப்போ பெரிய சைஸ், அதாவது இந்த ஃபஸ்ட் ஃப்ளீட் வந்து நல்லா பெருசாக வச்சுட்டு ஸோ அடுத்து வர எல்லா ஃப்ளீட்டுமே நான் சொன்ன மாதிரி இப்படி குட்டியாக வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃப்ளீட் வரும். ஸோ சைட் பார்ட்டிஷன் வந்து சைடில் ரொம்ப இதுவாக தெரியாமலே இருக்கும், நமக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் ஆன மாதிரி இருக்கும். அளவுக்கு இந்த ஃப்ளீட்டை எடுத்துட்டு இங்கே ஒரு நல்ல ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கிற ஃப்ளீட் வந்து கலையாமல் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ஃப்ளீட் எடுக்கும் போது பின் போட்டு டைட் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்த ஃப்ளீட்டை வந்து இந்த இடத்துல திருப்பியும் இந்த கிளிப் பண்ணி இப்போ டைட் பண்ணிக்க போகிறோம். திருப்பியும் அதே அளவு எடுத்துகிட்டு வந்து ஸோ இப்போ வந்து என்னோட ஷோல்டர் லென்த் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. சாரி, ஷோல்டர்லேருந்து கரெக்டாக முட்டிக்கு கீழே வந்து சைஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு அது இல்லாமல் சாரீ பின்னாடி பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ இந்த அளவு எனக்கு போதும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ எடுத்த ஃப்ளீட் இங்கே பின் போட்டிருக்கேன். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்துட்டு நம்ம கீழே வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக இடுப்பில் கட்டிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ கட்டி ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த மாதிரி ரோப் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கற்றுக்கின பிறகு ஷேப் இன்ஸ்கர்ட் போட்டுட்டு ப்ளவுஸ் போட்டு கட்டிக்கோங்க. வந்து நம்மளோட கரெக்டாக நம்மளோட ரைட் சைடில் வந்து சாரீ வந்து செக்யூர் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ரோப்பை நல்லா டைட் பண்ணி கட்டுங்க, இல்லைன்னா வந்து சாரீ வந்து உங்களுக்கு இறங்கிடும் சீக்கிரமாகவே. ஸோ இப்போ இதை வந்து உள்ளே வந்து மடித்து தான் நான் சொருவியிருக்கேன். ரொம்ப வந்து பெருசாக ஃபுல்லாக வந்து கிளம்ஸியாக சொருவாதீங்க. ஃபுல்லாக மடிச்சுட்டு சொருவிங்கன்னா உங்கள் இந்த இடத்துல ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்கும். ஸோ பின்னாடி சைடுமே நல்லா டைட் பண்ணி ஓகே. ஸோ இப்போ வந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஃப்ளீட் எடுத்து வச்சோம்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம ஒரு சுற்று, அதாவது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படி ஒரு சுற்றிட்டு வந்து நம்ம பின் போட்டு வச்சதால நமக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளீட் பின் போட்டு எடுத்துகிட்டு அப்புறமா சாரீ கட்டுங்க. ஸோ இப்போ வந்து பின் போட்டு வச்சுருந்தோம், இந்த அளவு வந்துடுச்சு. இப்போ பேக் சைடு பார்த்துக்கோங்க, இன்னும் இறக்கணும். ஓகே, இப்போ இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் யாரோட ஹெல்ப்புமே தேவையில்ல. ஃப்ளீட் எடுக்கணுமோ யாரையா பிடிக்க சொல்லலாம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு கிளிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கரெக்டான லெஃப்ட் லெக், அதாவது என்னுடைய லெஃப்ட் லெக் எடுத்து ஃப்ரண்ட்டில் வைங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் கட்டும் போது உங்களுடைய லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சுட்டு இந்த இடத்துல டைட் பண்ணி கொண்டு வாங்க. அப்போ தான் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கொசன்னு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ அளவுக்கு டைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காலை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல கீழ் பக்கமாக இங்கே பின் பண்ணோம். உங்களோட இன்ஸ்கர்ட்டோ இல்லை ஷேப் இயரோ இங்கே எது போட்டிருக்கீங்களோ அதோட டைட் பண்ணோம், அப்படியே மேலே போடக்கூடாது பின்ன. ஓகே, இங்கே ஒரு பின் போட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் இங்கே கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ளீட்டை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து அழகாக இப்படி ஃப்ளீட் வந்துடும். இப்படி கை நீங்கள் இப்படி வச்சாலே உங்களுக்கு வந்து ஃப்ளீட் ஒன்று ஒன்றா வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃப்ளீட்டை தான் நான் வந்து இங்கே பின் போட போகிறேன். இது மேலே வந்து டைட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை கரெக்டாக வந்து இந்த இடத்துல பின் போட போகிறோம். இதுவுமே நம்ம இன்ஸ்கர்ட் இல்லை ஷேப்பியரோட பின் போட்டுக்கோங்க டைட் பண்ணி.
உங்களுக்கு இது இறங்குற மாதிரி டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இப்போ இது இறங்குற மாதிரி இருக்குது, டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா இது மேலேயுமே ஒரு பின் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. ஸோ எல்லாம் நீங்கள் கட்டும் போதோ இல்லை குனியும் போதோ கீழே விழுந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் இது கூட ஃபஸ்ட்டே ஒரு பின் அளவு தான் பார்த்துட்டோம்ல, பின் போட்டுட்டு அப்புறம் கூட கீழே நம்ம கட்ட ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு பின் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை பின் போட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த பின் வந்து நான் எடுத்துடுறேன். பின் வந்து மேலே இங்கே செக்யூர் பண்ணாமல் அவசரப்பட்டு நீங்கள் போட்ட பின்னெல்லாம் எடுத்துடாதீங்க, ஏன்னா ஃப்ளீட் வந்து இறங்கி வந்துடும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம பின் போட்டு டைட் பண்ண பிறகு அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு பெருசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளீட் வந்து இங்கே வந்துடும். ஸோ அடுத்தடுத்த வேறு ஃப்ளீட் வந்து ஸ்டெப்பாக வச்சுப்போம். ஸோ அப்போ இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து கொசன்னு இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் இங்கே எடுத்து சொருவிட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளீட் வந்து நல்லா டைட் பண்ணி இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து ஸோ ஃபுல்லாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ அடுத்து வர எல்லா ஃப்ளீட்டுமே வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியக்கூடாது, பவுன்ஸியா இருக்கணும், பவுன்ஸியா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்து வர எல்லா ஃப்ளீட்டுமே பெருசா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க குட்டி குட்டியா வச்சீங்க, சின்னதா வைக்கும் போது கொஞ்சம் பெருசா தான் தெரியும். நம்ம சொருவுறப்ப ரொம்ப புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க வேணா அடுத்து வர ஃப்ளீட்டுமே பெருசா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெருசா தெரியாது. அந்த இப்போ பாருங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃப்ளீட்டை வந்து கவர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த ஃப்ளீட் பெருசாக வச்சதால நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா இந்த ஃப்ளீட் இங்கே கண்ட்ரோலில் வந்துச்சு. இந்த இடம் எதுவுமே இல்லை, எக்ஸ்ட்ரா தெரியல, துணி கிளாத் எதுவுமே இல்லை. ஸோ கரெக்டாக வந்து ஃப்ளீட்டை ஈவன் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ கரெக்டாக எவ்வளோ அதாவது உள்ள நம்ம அளவு கீழே வந்து இப்போ ஹீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃப்ளோரில் அதாவது தரையில் படுற மாதிரி வந்து கீழே விடுங்க. ஸோ ஹீல்ஸ்லாம் போடல, நார்மலாக ஃப்ளாட் செப்பல் போடுறோம் அப்படின்னா நம்மளோட கால் விரலில் கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி சாரி கீழே விடுங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நான் கால் விரலில் டச் பண்ணுற மாதிரி தான் விட்டுருக்கேன். ஸோ இந்த அளவு வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து டைட் பண்ணி பின் போடுங்க. சொருவதுக்கு முன்னாடி உள்ள நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் ஒன்று போட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஃப்ளீட் கலையாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பின் போட்டிங்க அப்படின்னா அவங்க நம்மளே வந்து கரெக்டாக இது உள்ள செக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் இல்லாமல் ஃபுல்லாக வந்து பின் போடல அப்படின்னா ஃபுல்லாக அவங்க சொருவுறப்ப நிறையா கலைஞ்சிரும். ஓகே, நம்மளே சொருவுறப்ப என்ன ஆகுனா பின் போடல அப்படின்னா கொசன்னு கலைஞ்சிரும். இப்போ பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொருவுனா ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இவருங்க கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இங்கே எதுவுமே வரல, கீழேயுமே வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ மேலே இருக்க ஃப்ளீட்டை வந்து ஃபுல்லாக அப்படி எடுத்துட்டு நம்ம கீழே எவ்வளோ தேவையோ நம்ம டைட் பண்ணி ஒரு ஃப்ளீட்டாக வந்து எடுத்துக்கலாம். சைடில் வந்து தெரியக்கூடாது எனக்கு அப்படின்னா வந்து ஸோ இந்த ஃப்ளீட்டை எடுத்து, அதாவது இந்த ஃப்ளீட்டை விட்டுருங்க, இந்த ஃப்ளீட்டை எடுத்து ஸோ உங்களோட கரெக்டான இந்த ப்ளவுஸில் வந்து கரெக்டாக செக்யூர் பண்ணி இங்கே ஒரு பின் போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த சைடு வந்து விலகுனாலும் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளீட் எடுத்து பின் போட்டுக்கோங்க. அது மாதிரி இங்கே வந்து எனக்கு கரெக்டாக இந்த ஃபுல்லாக இந்த பார்ட்டிஷன் வந்து எனக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா ஸோ இந்த பின், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் மட்டும் எடுத்து இந்த இடத்துல செக்யூர் பண்ணி ஒரு பின் போட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் மட்டும் எடுத்துட்டு டைட் பண்ணி இதை மட்டும் ஒரு பின். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன்.